அண்ணே வாண நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப இருட்டாயிடுச்சு, எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு. சரி தம்பி, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். அண்ணே எனக்கு விக்கல் வருதுடா, எனக்கு குடிக்க தண்ணி வேணும். தம்பி ரொம்ப இருட்டாயிடுச்சுடா, வாடா நம்ம வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு இப்பவே தண்ணி குடிச்சாகணும். டேய் அங்க ஒரு கிணறு இருக்கு, வா நம்ம அங்க போய் தண்ணி குடிக்கலாம். சரிண்ணே வா போலாம். அண்ணா இந்த வீடு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வீடு அழகா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த கிணத்துல இருந்து தண்ணி மொண்டு குடிப்போம் வா. சரி வா போலாம். தம்பி என்னடா இந்த கிணத்துல கயிறே இல்ல, இப்ப நம்ம எப்படா தண்ணி மொண்டு குடிப்போம்? அண்ணா எனக்கு பயங்கரமா தண்ணி தாக எடுக்குது, எனக்கு இப்ப உடனே தண்ணி வேணும். சரி அந்த வீட்ல இருக்கவங்க கிட்டயே நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். நல்ல ஐடியாண்ணா, வா போய் குடிச்சிட்டு வரலாம். வா தம்பி போய் குடிச்சிட்டு வந்துடலாம். ஆண்டி ஆண்டி ஆண்டி, அட கதவு என்ன ஓபன்லயே இருக்கு, யாராவது இருக்கீங்களா? ஆண்டி ஆண்டி யாராவது இருக்கீங்களா? ஆண்டி ஆண்டி ஆண்டி. அட கரண்ட் வந்துருச்சு. சரி வாடா, இது நம்ம இங்க வச்சுட்டு போய் ஆண்டியை தேடுவோம். சரிடா தம்பி. அட இந்த கதவு எப்படி தானா மூடிச்சு? சரி வா உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். அட என்னங்க யாருமே காணோம். தாலிஷே அன்னைக்கமா அந்த ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வா நம்ம போய் பார்க்கலாம். சரிங்க. ஆண்டி 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 எங்க இருக்கீங்க? அட என்ன மாதிரி ஆளு இவங்க, வீட்டுல எல்லா கதையும் திறந்து போட்டு எங்க போயிருப்பாங்க? அண்ணா நான் பக்கத்துல இன்னொரு ரூம் பார்த்தேனா, வா நம்ம போய் அங்க யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். வாடா தம்பி போய் பார்க்கலாம். ஆண்டி அண்ணா அங்க பாரு யாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அட இந்த வீட்டுல கத்தி கத்தி என் தொண்டையே வறண்டு போச்சு, சீக்கிரம் ஆண்டி கிட்ட தண்ணி கேளு. ஆண்டி ஆண்டி, இது என்னடா மனுஷ சத்தமா இருக்கு? ஆண்டி இங்க பாருங்க, நாங்க தான். என் வீட்டுக்குள்ள யாரா இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறது? யாருடா நீங்க? ஆண்டி நான் தாலிச்சி, இது என் அண்ணன் சாமு. டேய் அந்த ஆண்டி என்னடா அவங்க தலைய தான திருப்பிக்கறாங்க? ரொம்ப நாள் கழிச்சு மனுஷ பசங்க என்ன தேடி வந்திருக்காங்க. அவங்கள பச்சையா சாப்பிடுறேன். ஆண்டி ஏன் ஆண்டி இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க? ஏனானா பேய் பிசாசு வீடு ரத்த காட்டேறீரா? அட இந்த நேரத்துல யார் போன் பண்றது? அம்மா. சொல்லுங்கம்மா. சாம் நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா நம்ம வீடு பக்கத்துல பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்குல்ல, அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். அது ஆண்டி இல்லடா, அது பேய், அது ரத்த கச்சேரிடா. அங்க என்ன போனீங்க? ஹலோ ஹலோ ஏதாவது பேசுங்கடா. ஹலோ ஹலோ
ஹலோ, ஐயோ என் பசங்களுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, எங்கடா இருக்கிறீங்க? ஐயோ சாம், ஐயோ தாலிஸ், யார் அது? உள்ள வாங்க. அட என்னாச்சுமா? ஏன் இந்த ராத்திரி நேரத்துல அழுதுட்டு இருக்கீங்க? அங்கிள், என் 2 பசங்களும் அந்த பக்கத்துல இருக்கிற பாடஞ்ச பங்களாக்கு போயிட்டாங்க. எப்படியாவது என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க அங்கிள். அந்த வீட்டுலதான் பேய் இருக்கு, அங்க ஏன் உன் பசங்க போனானுங்க? பசங்க ஏதோ தெரியாத போயிட்டாங்க அங்கிள். எப்படியாவது என் கூட வந்து என் பசங்களை காப்பாத்துங்களேன். ஆ, சரி சரி, வா போலாம். ஏமா, உன் பசங்க இந்த பேய் பங்களாக்கு வந்துருக்கானுங்க? ஆமா, இங்கதான் வந்திருக்கிறானுங்க. ஐயோ, எனக்கு இங்க பார்த்தாலே பயமா இருக்குது. ஐயோ, என்ன நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களை நம்பிதான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேங்க. வா போலாம். சாம், தாலிஸ், எங்கடா இருக்கீங்க? அம்மா இங்க பாருங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். டேய், அந்த கட்டில் மேல ஏறி என்னடா பண்றீங்க? கீழே வாங்கடா. டாலிஷ் வா, நம்மள அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம கீழே போலாம். சரி. எங்கடா தப்பிச்சு போக பாக்குறீங்க? உங்க 2 பேரையும் சாப்பிடாம விட மாட்டேன். அட கடவுளே, இந்த ரத்த காட்டாரி என் பிள்ளைங்களை புடிச்சு வச்சுக்குது. அங்கிள், எப்படியாவது போய் காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, உன் பசங்களை நான் காப்பாத்துறேன். என்ன, இந்த வயசான தாத்தா உங்க பசங்களை காப்பாத்த போறாரா? உங்களை எல்லாரையும் விட்டுடுறேன். ஆனா இந்த தாத்தாவை நான் விட மாட்டேன். இந்த தாத்தாவை நான் அப்படியே சாப்பிட போறேன். அங்கிள், அந்த பேயை நீங்க சும்மா விடாதீங்க. நான் விட மாட்டேன். டாலிஷே ஓடு. சீக்கிரம் வாங்கடா, ஓடிடலாம். அம்மா, அப்ப அந்த தாத்தா அந்த தாத்தா பார்த்து பாரு, நீ வாடா. என்ன பேய் கிட்ட மாட்டி விட்டீங்க?